வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அக்குதெரபிஸ்டா உடல் நலனை பற்றி ஒரு ஒரு சின்ன விஷயத்தை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றேன். இப்போ ஒரு கடந்த 10 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட மைண்ட் செட்டில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நடந்திருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கடந்த ஒரு 4-5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா மக்கள் நம்மளோட ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது அது உணவு முறையாக இருக்கலாம். இப்போ உணவு முறையில் என்னென்ன உணவுகள்லாம் உடம்புக்கு நல்லது செய்யும், என்னென்ன உணவுகளில் நல்ல சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தேடி தேடி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. உடம்பை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷனோட. ஃபார் எக்ஸாம்பிள், ரொட்டீனாக சாப்பிட்ற ஃபுட்டை அதை தவிர்த்து அதை தாண்டிக்கிட்டு சிறுதானியங்களை அதிகமாக உணவில் சேர்த்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி செயற்கையான இந்த முறையில் விளைஞ்ச அந்த அரிசி ரகங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை அவாய்ட் பண்ணிட்டு பாரம்பரியமான அரிசி ரகங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி அதை உணவில் சேர்த்துக்கிறதுக்கு அதை உணவை எடுத்துக்கிற மாதிரி ஆர்வம் காட்டுறாங்க. அப்புறம் காய்கறிகள், பழங்களை அதிகமான உணவில் சேர்த்துக்கிற மாதிரி சேர்த்துக்கிற அந்த ஒரு ஆர்வம் மக்கள்கிட்ட வந்திருக்கு. அப்புறம் அந்த நட்ஸுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, வால்நட்டு, இந்த மாதிரியான ப்ரோட்டீன் கண்டென்ட்டு, ஒரு நல்ல ஃபேட் இருக்கிற அந்த மாதிரி உணவு, அதையும் அதிகமாக உணவில் ஒரு பகுதியை சேர்த்துக்கிறாங்க. இப்போ மாமிசத்திலே பாருங்கள், மட்டனில் என்னென்ன விதமான சத்துக்கள் இருக்குது, சிக்கனில் என்னென்ன விதமான சத்துக்கள் இருக்குது, மீன், இப்போ ஒமேகா 3 இதில் இருக்குது. அப்போ இதை எடுத்துக்கணும், இதை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு அதை டிஸ்கிரிமினேட் பண்ணி நிறையா சேர்த்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மக்களோட மனநிலையிலையும் அவங்களோட செயல்பாடுகள்லையும் அந்த ஹெல்த்துக்காக மெனக்கெடல் ரொம்ப பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஹோம் ரெமடிஸ் அதிகமாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம உடம்புல இருக்க தொந்தரவுகளுக்கு வீட்டு முறைப்படியே சின்ன சின்ன ரெமடிஸ் என்னென்ன செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறதுல அதிகமாக அக்கறை காட்டுறாங்க, அதை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கருஞ்சீரகம்லாம் இப்போ அதிகமாக சொல்கிறாங்க. கருஞ்சீரகம் சாப்பிட்டோம்னா என்னென்ன தொந்தரவுகளுக்குலாம் நல்லது, கடுக்காய் பொடி, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து ஒரு முறைப்படி சாப்பிட்டோம்னா நீண்ட நாள் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓமம், இப்படி எக்கச்சக்கமான ஹோம் ரெமடிஸ் நிறைய மக்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர் கற்றுக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் நம்ம சொசைட்டியில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம் தான். இது நல்ல விஷயம், இதில் எந்த தப்புமே கிடையாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம சொன்ன எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா வயிற்றுக்குள்ள தான் போடுறோம். அதுக்கு குறிப்பிட்ட இடைவெளி விடுறது கிடையாது. இப்போ வயிறுங்கிறத சித்தர்கள் அவங்களோட பாடல்களில் என்ன சொல்கிறாங்கன்னா சோத்து துருத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சோறை போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பானை, ஒரு சட்டி அப்படிங்கிற அர்த்தத்தில் சோத்து துருத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அது மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம வயிறு, அதாவது நம்ம உடம்புக்கு நம்ம நல்லது செய்கிறோங்கிற பேரில் வயிறுக்கு ஓய்வு கொடுக்காம அதை போட்டு டார்ச்சர் பண்ணிடக்கூடாது. இப்போ இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, வருஷத்துக்கு 365 நாள் இன்ட்டு ஒரு நாளைக்கு 3 வேளை. இப்போ ஒரு மனிதர் ஒரு நல்லபடியாக வாழ்கிறான்னு வச்சுங்க, ஒரு 80-85 வயசு வரைக்கும் வாழ்கிறார் அப்படின்னா 365 இன்ட்டு 3 இன்ட்டு 85 வயசு அப்படின்னு போட்டு பாருங்கள், எத்தனை வேளை நம்ம சாப்பிட்டுருக்கோன்னு பாருங்கள். அப்போ அந்த பிறந்ததுலேருந்து அந்த வயிறுக்கு ஒரு ஓய்வு கொடுக்காம, ஒரு ரிலீஃப் கொடுக்காம நம்ம பாட்டுக்கு உள்ளே ஏதோ தள்ளிகிட்டே இருந்தோம்னா அந்த வயிற்றோட நிலைமை என்ன ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் ரொம்ப சிரமப்பட்டார் அப்படின்னா சொல்லிடுவாங்க நம்மகிட்ட. ஒரு மனிதர்கள் சிரமப்பட்டாங்கன்னா சொல்லிடுவாங்க. பட் வயிறுங்கிறது ஒரு ஆர்கன். அப்போ அதை நம்ம தான் ஒரு கெஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும் அது என்ன சிரமப்படுது அப்படிங்கிறத. 365 இன்ட்டு 3 இன்ட்டு 85 ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன், அதை போட்டு பாருங்கள், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் எத்தனை வேலை சாப்பிட்றோம் நம்ம சாகிறதுக்குள்ள அப்படிங்கிறத. அதனால் சத்தான உணவு, நம்ம ஆயுளை நீட்டிக்கக்கூடிய உணவு, ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்லாம் நல்ல ஒரு இன்டென்ஷன் தான். அதில் எந்த தப்பும் கிடையாது. அதை எல்லாருமே கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வயிறுங்கிற அந்த ஒரு உயிருள்ள இயந்திரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஓய்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
அதுவும் உடல்நலக்கு வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனை செய்யும்னு உறுதியாக சொல்ல முடியும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாரத்துக்கு வந்து ஒரு நாள் ஒரு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம நீர் மட்டும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம். அல்லது முடியலன்னா ஒரு 4 days ஒன்ஸ் வந்து ஒரு வேளை மட்டும் நீங்கள் சாப்பிடாம தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வயிற்றுக்கு ஃப்ரீ விடலாம். ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல பாரம் இல்லாமல் ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டா எப்படி நோய்கள் குணமாகுதோ, ஆயுள் கூடும்னு நம்ம நம்புகிறோமோ, அதே மாதிரி வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுக்கும்போது அதே மாதிரி அது கண்டிப்பாக ஆயுளை வந்து கூட செய்யும். நம்மளோட லைஃப் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும். அப்படிங்கிறதுல நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதை உணர முடியும். அதனால் இப்போ இந்த சொன்ன விஷயத்தை வந்து வயிற்றுக்கு ஓய்வு கொடுங்கள். அந்த ஓய்வுங்கிறது ஒரு குறைஞ்சது ஒரு 10 நாளைக்கு ஒருக்க, அல்லது ஒரு வாரத்துக்கு ஒருக்க, அல்லது 4 நாளைக்கு ஒருக்க, அல்லது 15 நாளைக்கு ஒருக்க அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேலை, நீங்கள் என்னென்ன ஒரு அஃபிஷியலாக என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்களே டிட்டர்மைன் பண்ணிக்கிட்டு அந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கணுங்கிற அந்த கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த என்னோட ஆலோசனை. நன்றி.